என்னமாமா ஏவே உங்க ரெண்டு பேர்த்தையும் தான் பார்க்குது போல. பைக்கை வச்சு நீ கெத்து காட்டுறீங்கடா. உங்களோடலாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா. டேய் டேய் அடங்கு, நீ யாருன்னு எனக்கு தெரியும். மச்சி கேளுடா. 5 வருஷம் இருக்கு. நேற்று பீச் ரோட்ல பண்ணிச்சு பாரு வீலிங்கு. பா அங்க இருக்கலாம் பார்த்து மெஸ்ஸல் ஆயிட்டாங்க. மச்சான் நம்ம எங்க போனாலும் நம்ம கெத்த நம்ம காட்டலாம்டா. என்ன அப்புறம் நேற்று ரோடு காலியா இருந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ல ஏறி ஸ்பீடா போனோமா, அப்பன்னு பார்த்து ஒருத்த குறுக்கால வந்துட்டான். என்னாச்சு? நம்ம ஆளு செம கட்டு. இல்லைன்னா அந்த ஆளுக்கு அப்பயே சங்குதான். இதெல்லாம் அசால்ட்ராடி. என்னதான் கட்டிச்சிருந்தாலும் என்ன மச்சி, அவனுக்கு ஒரு 50 வயசு இருந்தா ஹார்ட் அட்டாக்ல எங்கேயும் செத்துருக்க மாட்டான். ஆமா மச்சி. ஆமாமா மச்சான், சூப்பர்ரா. சம்பந்தமே இல்லாம உள்ள வந்துட்டு நீ எதுக்கு சிரிக்கிற? அதை விடு மச்சி. எப்படா வந்தீங்க? ஒரு வார்த்தை கூட சொல்லல. உன்கிட்ட என்ன சொன்னோம்? தல்றா மச்சி, தாடா. வண்டியில இருந்து கேடுறா. சரி சரி, ஓகே ஓகே. நீதான் முதனே தன்ட்டல்ல. நான் தான் நேத்து குத்தன்ல. என்ன பாக்குற? உன்ட்டு கேட்கலாம் மாட்டேன், ஏன்னா நீ உன் கோட்டா. என்ன மச்சான்? ஏய் ஒரு ரவுண்ட்ல வர என்ன? ஓகே மச்சான், அப்போ கொஞ்சம் பெரிய ரவுண்டா போட்டுக்கிறேன். கொஞ்சம் இரு மச்சி, துணி கொஞ்சம்டா. மச்சி வரும்போது வண்டி துவச்சி எடுத்துனா. சரி மச்சான். டேய் சாம்பா சோறா இவன். வண்டி வேற ஏன் ஆஃபாச்சுன்னே தெரியலையே. இவனுங்க வேற சும்மாவே கத்துவானுங்க. இதுல இது வேறையா? பரவாயில்ல, நம்ம பசங்க தானே. என்ன மச்சான், வண்டியில ஆயில் மாத்தணும் சொல்லியிருந்த? ஆமாண்டா, வண்டியை சர்வீஸ் வருவாங்கடா. வண்டி வேற அவன்கிட்ட தண்டோம். சரி விட்டு தள்ளடா, என்ன பண்றது? மச்சான் இந்த வீடியோ பாரு. இது வீடியோவா? சூப்பரா இருக்குல்ல மச்சான்? அவனை வண்டி தொடைக்க சொன்ன பத்தியா? செம்மடா. அவனெல்லாம் அப்படிதான் மட்டம் தட்டணும். டீம்ல தண்டத்துக்குன்னு ஒருத்தன். சாய் வந்துட போறான். எப்படியோ வரும்போது ஆரம்பிச்சுன்னா வர போறான். அவன் வரானா தெருமொழியிலே தெரிஞ்சிட போகுது. அவன்லாம் நம்ம டீம் என்ன சொல்லாரா? கரெக்டா. நாயா ஏரியால 50 மேல ஓட்டி காட்ட சொல்லு பாக்கலாம். கரெக்டா? முடியாது. ஓட்டுறதே அறகுறை, அதாவது சொந்த பைக்ல ஓட்டுதா, ஓசி பைக் அலையறான்டா.
வண்டி ரன்னிங்லயே திடீர்னு நின்னுச்சுடா. அப்படியா? ஏன்? வண்டி எப்படா ஓடும்? பெட்ரோல் ஆஃப்ல இருக்கு. இது கூட தெரியாத உனக்கு? ஆமாண்டா, இது கூட எனக்கு தெரியாதனால தான் இப்போ நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியுது. மச்சான் ஏன்டா சீரியஸ் ஆகுற? என் முன்னாடி நீங்க என்ன பத்தி பேசுறீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க என்ன கலாய்க்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனா எனக்கு பின்னாடி நீங்க என்ன பத்தி பேசுறீங்கன்னா அதுக்கு பேரே வேறடா. ச்சே. இது நான் ஓசி பைக்குன்னு நினைக்கலடா, என் ஃப்ரெண்டோட பைக்குன்னு தான் நினைச்சேன். இந்தா வச்சுக்கோ. மச்சி சாரிடா. வேணாண்டா, இதுக்கப்புறம் நான் எங்க வண்டி ஓட்டுறேன்னா அது என் சொந்த பைக் தான். இதை விட சூப்பரா என்னது 50க்கு மேல ஓட்ட முடியாதா? இதே ஏரியால இதை விட சூப்பரான பைக்ல 80க்கு மேல உங்க முன்னாடி நான் ஓட்டி காட்டுறேன். அதாரு 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 அதாரு. பாடா ஆம்ஸ் பாத்தியா? அப்பா ஆம்ஸ் பாரு எப்படி இருக்கு பாரு. போதுமாமா? போதும்பா. நல்லா இருந்துச்சா? ஏதோ சுமாரா இருந்துச்சுப்பா. ம், ம். என்ன டைரக்டர் சார்? சாவடிச்சிரும் அவனை. என்ன மச்சி, டைரக்டர் குமரவேல் கால் பண்ணாராம? பெரிய விஷயம்டா. கை கொடு முதல்ல. செம்மையா பண்றோம், சான்ஸ் வாங்குறோம். இந்த வண்டி வாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன். வரும்போது வண்டியை துவச்சி எடுத்துன்னு எப்படியோ செகண்ட் ஹேண்ட்னாலும் செம வண்டியா வாங்கியாச்சு. இது கெத்து இல்லை, அவனுங்க மாதிரி நானும் வண்டி ஓட்டி காட்டணும். இப்போ என்னால முடியும். யாரு ஷூட்டிங்கா? சூப்பர் ஸ்டார் ஃபேன் ஒத்தையில நிக்க. ஐயோ, தில் இருந்தா மொத்தமா வாங்கல. மனுஷன் படிச்சதுலே உருப்படியான ரெண்டே விஷயம். ஒன்னு நான், இன்னொன்னு சினிமா. பாலச்சந்தர் இயக்குனர் ஆவார் என்று நான் நம்பியதை அவர் நம்புவதைப் போல கூடிய விரைவில் அஃபிலும் நம்புவார் என்று நினைக்கிறேன். நான் ஒரு நல்ல ஷார்ட் ஃபிலிம் எடுத்தா தாண்டா அசிஸ்டன்ட் டைரக்டர் சான்ஸே கிடைக்கும். அதுக்குள்ள ஏன்டா இப்படி பண்றீங்க? மச்சி, நீ ஆயிரோட ஷார்ட் ஃபிலிம் நல்லா பண்ணுவ, உன்னால முடியும். ஆமாண்டா. அப்புறம் மச்சான், ஸ்கிரிப்ட்லாம் ரெடியா? டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் தானே? இல்லடா, சிங்கிள் ஹீரோ சப்ஜெக்ட் தான். என்னடா இப்படி பண்ற? கடைசி வரைக்கும் டப் ஸ்மாஷ் தான் பண்ணுவியான்னு எங்க வீட்லயே கிண்டல் பண்றாங்கடா. இந்த சான்ஸாவது கிடைக்குமான்னு பாக்குறேன். டேய் மச்சான், இப்ப பாரு, என்னடா இப்படி பண்ற? கடைசி வரைக்கும் டஸ்ட்மஸ் தான் பண்ணுவியான்னு எங்க வீட்டிலே கிண்டல் பண்றாங்கடா.
இந்த சான்ஸாவது கிடைக்குமான்னு பார்த்தேன். ஷோ டேய் இப்போ எதுக்கு நீ என்ன மாதிரி பண்ற? டேய், உன்னோட எமோஷன் நல்லா இருந்துச்சுடா, அதான் ஒர்க் பண்ணி பார்த்தேன். டேய் கொஞ்சம் சும்மா இருடா. டேய் இந்த டைம் இவன் பண்ணட்டும்டா, நெக்ஸ்ட் டைம் சான்ஸ் உனக்கு தான்டா. சரிடா. ஆமா என்ன சொன்ன நீ? ஒரு நல்ல ஷார்ட் ஃபிலிம் எடுக்குன்னு தானே சொன்னேன். இவரை வச்சு பண்ணுப்பா, எல்லா ஆக்டர் மாதிரி நல்லா பண்ணுவான். ஆனா அதுக்கப்புறம் நீ எடுக்கிறது ஒரு நல்ல ஷார்ட் ஃபிலிமா இருக்கு, ஒரு நல்ல மெமிக்ரி ப்ரோக்ராமா தான் இருக்க போகுது. டேய் விட்றா. டேய் இங்க வாடா. டேய் உனக்கு நடிகெல்லாம் வராதுடா. உனக்கு மட்டும் வருமா? டேய் சண்டை போடாதீங்கடா. ஆமாப்பா எனக்கு வராதுதான். ஆனா மத்தவங்கள இமிடேட் பண்றத தவிர்த்து உனக்குன்னு ஏதாவது ஒரிஜினலா வருமா? ஆமாண்டா, அவன் சொல்றதும் கரெக்டு தான். இப்ப நீ இதுக்கு ஃபிட் ஆனவன் நம்பி ரிஸ்க் எடுக்க என்னால முடியாதுடா. டேய் வினோத், டேய் டேய் ஒரு நிமிஷம்டா. டேய், என்னாச்சுடா அவனுக்கு? டேய், ஆக்டர் ஆவறதுக்கு ஒரு ஆம்பிஷனாடா. இல்ல ஆனா எனக்கு இது கனவுடா. டேய் மச்சான், சான்ஸ் இல்லைன்னு சொல்றத கூட பரவாயில்லடா. ஆனா அந்த தகுதியெல்லாம் சொல்லிட்ட பாத்தியா, அதெல்லாம் தாங்க முடியல. வரண்டா. டேய் சரி இருங்கடா. ரஃபா ஒரு சீன் சொல்றேன்டா. ஒரு அரசியல்வாதி இருக்கான், அவனை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேசி அவன் கண்ட்ரோல்ல இருக்கிற பார்க்கிங் ஏரியா டெண்டரை வாங்கணும். உங்களை யார் அந்த டெண்டர் வாங்குறீங்களோ அவங்களுக்கு தான் சான்ஸ். ஓகேவா? ஓகே. போலாமா? அப்பா நான் அம்மா கிட்ட ஏய் பாவனா, சொல்லிக்கிறேன். அம்மாட்ட போகாத. அம்மா மருந்து சாப்பிட்டு தூங்குறாங்கம்மா, அம்மா டிஸ்டர்ப் பண்ணாத. அம்மா அம்மா மா அப்பா அப்பா அம்மாக்கு எப்பப்பா உடம்பு சரியாகும்? என்ன பண்றது, அம்மாக்கு அந்த நோயை அந்த டாக்டரால கூட குணப்படுத்த முடியாதான். அப்பா அப்படின்னா பைலட்ல வேணாம், நான் வேணா டாக்டர் ஆயிடவா? ம், ம். அந்த டெஸ்ட் பேப்பர் எங்க? ஐயோ பைலட்டு டாக்டர் ஒரு சப்ஜெக்ட் கூட 40 மார்க் மேல தாண்டல, அப்புறம் எப்படி ஆவ? ஏதோ என்னோட நல்லா படிக்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை சும்மா விடுறான். ஃபர்ஸ்ட் ஒழுங்கா படி. அப்பா படிக்கிறதெல்லாம் ஒரு மேட்டராப்பா. சரி இனிமே பாரு. சரி கொஞ்சம் நவுரு. ஐயோ ஏம்பா வார வாரம் சொல்லணுமா? நீ வண்டிக்கு சரியா டிவியை கட்ட மாட்டற. நான் சவாரியே இல்லைண்ணா, வண்டி வேற சர்வீஸ் விட்டுருக்கண்ணா. அதெல்லாம் சொல்லாதப்பா, அடுத்த வாரத்துல இருந்து கரெக்டா கட்டலனா வண்டியை தூக்கிடுவேன். சரிண்ணா, அடுத்த வாரத்துல கரெக்டா கட்டிடுறேண்ணா. பாவம். ஸ்கூல் பேக் எடுத்துக்கோ. அப்பா நான் வேணும்னா உனக்கு என்ன தோணுதோ படி, என்ன வேணா ஆகு. அப்பா நான் இருக்கேன். ம் இனிமே பாருங்கடா, என் கெத்த நான் காட்டுறேன். என்னடா சொன்னதெல்லாம் புரிஞ்சுதாடா? ம். இப்ப நான் தான் அந்த அரசியல்வாதின்னு வச்சுப்போம். ஓகே. பார்க்கலாம் என்னை யார் இம்ப்ரெஸ் பண்ணி டெண்டர் வாங்குறீங்கன்னு. சரி யாரா ஃபர்ஸ்ட் பண்றீங்க? நான் பண்ணிடுறேன். ம். சரி பண்றா. சார் இருக்காரா? பார்க்கலாமா? தேங்க்ஸ். ஹாய் சார். வாப்பா. எப்படி சார் இருக்கீங்க? எனக்கு என்னப்பா, நீ உட்காருப்பா. பரவாயில்ல சார், இருக்கட்டும். பரவாயில்ல உட்காருப்பா. அப்புறம் என்ன சாப்பிட்ற?
ஃபார்மாட்லாம் எதுக்கு சார், நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரேன். இந்த வருஷம் ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கிங் ஏரியா டெண்டரை நான் எடுக்கலான்னு இருக்கேன் சார். நீ கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா எனக்கு கிடைக்கும். ரொம்பலாம் யோசிக்காதீங்க சார், உங்களுக்கு வர வேண்டியது கரெக்டாக வந்து சேரும். ஓ சரி சொல்றேன். தேங்க்யூ சார். மச்சான் எப்படா பண்ண? நைஸ்டா. சரி நீ இங்க நின்று அவன் எப்படி பண்றான்னு பாரு. சரிடா. அண்ணா இருக்காரா? பார்க்கலாமா? ஓகே தேங்க்ஸுங்க. வாயா. நான் ஒரு நிமிஷம்ண்ணா. யோ எவ்வளவு பெரிய ஆள் நீ, இதுல உட்கார்ற, மேல உட்காரியா? நான் அண்ணன் முன்னாடி தரையில கூட உட்காந்துருவேண்ணா. துணி அழுக்காயுமான்னு பார்க்குறேன். கண்ணெல்லாம் சிவந்திருக்கு, மூஞ்செல்லாம் கொப்பளமா இருக்கு. ஹீட் ஆச்சுண்ணா உனக்கு. டெய்லி அள்ளி குடி. நானா டெய்லி அமிச்சா கேட்டா? நீ என்ன தோப்பாயா வச்சிருக்க டெய்லி அனுப்பி வைக்கிறதுக்கு? தோப்பெல்லாம் அதுக்குண்ணா. எள்ளி வாங்குறது காசும் அதை டெய்லி அண்ணனுக்கு அனுப்புறங்கிற மனசு இருந்தா போதாதா? சரி என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைண்ணா, உனக்கே தெரியும் தமிழ்நாட்டிலேயே நம்ம தலைவர் தான் வீட்டு. ஆனால் நம்ம ஊரில் நீ தானண்ணா வீட்டு. இப்போ கூட அந்த ரயில்வே பார்க்கிங் டெண்டரு நீ சொல்ல அளவுக்கு தான் கிடைக்கும். மெயினான இடம். காசு கொடுத்தா கண்ட கண்ட விளம்பரத்துக்கெல்லாம் கட்ட வைக்கிறாங்க. ஆனால் எனக்கு டெண்டர் கிடைச்சா கண்டிப்பாக உனக்கு தானே வைப்பேன். அப்புறம் டெண்டருக்கு நான் அப்ளை பண்ணல, நீ சொன்னா பண்ணலான்ட்டு. அண்ணா எப்படிடா பண்ணா? என்னை விட நல்லாவே பண்ணான்டா. டெண்டர் உனக்கு தான்டா. டேய் நான் அந்த டைரக்டரை பார்க்க போறேன், நீயும் வரியாடா? வரேன்டா. போலாமா? போலாம். ஏமா இந்த பக்கம் வந்துட்ட? அங்க ஒரே ஆய்ப்பா. நாற்பது, 50, 60, 70, ஐயா 80. நேரா பண்றா டேய். ஐயோ சாரிப்பா. பாவனா என்னாச்சுமா? பாவனா 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 அப்பா ஒன்றும் இல்லைம்மா, சரியாயிடும். தலைலாம் வலிக்குதுப்பா. டேய் வினோத், டேய் வினோத் தேந்துடுறா. அந்த டேய் பாப்பா வினோத் தேந்துடுறா. பொழைச்சிடும். டேய் வினோத். ஆனா நான் அவ்வளவுதான் என் கனவு. டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, சரியாயிடும்டா, எழுந்துடுறா வினோத். டேய் வினோத். அட போடா. எஸ், என் கனவு நிறைவேறிடுச்சு. அர்த்தமற்ற ஆசைகளை கனவாய் எண்ணி பிறர் கனவை கலைக்காமல் நம் நாடும் வீடும் உயரும் வண்ணம் கனவு காணுங்கள்.